ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு சனியின் சுயசாரம் பற்றிய பதிவு. சனி பயிற்சி ஆகிட்டார். அவர் மீன ராசியில் போயிட்டுருக்காரு. நமக்கு 10ஆம் இடத்துல கர்மச்சனியாக போயிட்டுருக்காரு. அவர் 3 நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதில் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் வர்றாரு. அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் தன்னுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணித்தால் அது அந்த இடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யும், பலமாக செய்யும். அந்த பாவம் நன்றாக நமக்கு பயன் தரும். இப்போ நமக்கு 10ஆம் பாவம். 10ஆம் பாவங்கிறது தொழில், அந்தஸ்து, கௌரவம், கர்மம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கர்ம காரியங்கள்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாம் ஒரு கிரைய விக்கிரயம் பண்ணுறது, ஒரு இடத்த வாங்கிறது, விற்கிறது, ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த விக்கிரயம் பண்ணுறது, கிரயம் பண்ணுறது, இதெல்லாம் 10ஆம். அதுபோக உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இடம் 10ஆம் இடம். நம்ம ஏதாவது தீர்த்த யாத்திரை, யாகங்கள் செய்கிறது, வழிபாடுகள் சார்ந்த கிரியைகள், வேள்விகள், யாக பூஜைகள் இதெல்லாம் நடத்துகிறதும் இந்த 10ஆம் இடம் தான். அதே நேரத்தில் நமக்கு ஒரு விவசாயம் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் பலம் கொடுக்கறது 10ஆம் இடம் தான். நம்மளை தொழில் அதிபர் ஆக்கிறதும், நமக்கு பெரிய பதவிகளை கொடுக்கறதும், ப்ரொமோஷன் கொடுக்கறதும் 10ஆம் பாவம் தான். அப்படிப்பட்ட 10ஆம் பாவத்திற்கு இந்த சனி பலம் பெறும் பொழுது நம்ம ஜனன ஜாதகப்படி அவருடைய திசாபுத்தி அந்தரம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அபிவிருத்தியாகும், மேலும் மேலும் வளரும். அதே போல் நமக்கு பணப்புழக்கம் அதிகமாகும், பண சேர்க்கை அதிகமாகும், சேமிப்பு பெருகும். இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இப்போ நம்ம மிதுன லக்னத்தில் 9 புள்ளிகள் இருக்குது, நட்சத்திர புள்ளிகள்னு பேர். மிருகசிரீஷம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் செவ்வாயினுடைய 2 புள்ளிகள் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் திருவாதிரையில் 4 பாதம் 4 புள்ளிகளாக வரும். இந்த 6 போக குருவனுடைய 3 புள்ளிகள் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களாக வரும். இப்போ நீங்கள் இந்த சனி இப்போ வந்திருக்கிறது 2ஆவது புள்ளியிலிருந்து 4 புள்ளிகள் நகரும் அக்டோபர் வரைக்கும். அப்போ 2, 3, 4, 5ஆவது புள்ளியாக அந்த உத்திரட்டாதியை கடக்கிறதுனால நமக்கு இங்கே மிதுன லக்னத்தில் மிருகசிரீஷ 2 பாதமும், அதே போல் திருவாதிரையில் 3 பாதமும் கணக்கெடுத்துக்கணும். இந்த 5ஆவது புள்ளி வரைக்கும் இருக்கவங்களுக்கு இம்மீடியட்டாக இது 10ஆம் இடமாகவே வேலை செய்யும். 2ஆம் இடமாகவும் 6ஆம் இடமாகவும் 10ஆம் இடமாகவும் வேலை செய்யும். 2ஆம் வீட்டில் இருக்கிற பூசம், 6ஆம் வீட்டில் இருக்கிற அனுஷம், 10ஆம் வீட்டில் இருக்கிற உத்திரட்டாதி, இப்படித்தான் அது வேலை செய்யும். அதனால் இந்த நட்சத்திர பாகங்களில் நம்ம லக்னம் அமைந்திருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும், பொருளாதாரத்துக்கு சிறப்பை தரும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? நமக்கு சனி திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடந்தால் அது நடக்கும். சரி, நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும். நாம் பிறக்கும்போது நம்ம சார்ட்டு போடுறோம் இல்லையா, அந்த சமயத்தில் சனியினுடைய ஆதிபத்தியம், அதாவது சனியினுடைய அதிகாரத்துவம் அப்படின்றது 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரத்துவமாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் என்னதான் இந்த சுயபலம் பெற்றாலும் அந்த சுயபலத்தை கெடுதலாக அதிகமாக செய்யும். அப்போ இதுதான் நம்ம ஜனனஜாதகத்தை பார்த்து கோச்சாரத்தை பாருங்கன்னு சொல்கிறது. நம்ம ஜனனஜாதகத்தில் 12 பாவத்திற்கும் யார் நல்லவர், யார் கெட்டவர், கெட்ட பாவத்துக்கு யார் அதிகாரி, நல்ல பாவத்துக்கு யார் அதிகாரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த கோச்சாரம் பார்க்கும்போது அவங்கவங்க ஜாதகப்படி அது நன்மையோ தீமையோ செய்யுங்கிறது தான் ஜோதிடம் காட்டக்கூடிய வழி. அப்போ அந்த 8ஆம் பாவ 12ஆம் பாவ புள்ளியாக உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்,
கடனை வாங்கிடக்கூடாது, அவஸ்தையாயிரும். நிறைய ஜாக்கிரதை, பிரயாணங்களில் ஜாக்கிரதை, பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதை, உறவுகளில் பேச்சுவார்த்தைகளில் ஜாக்கிரதையெல்லாம் வச்சுக்கணும். அதாவது வலி வேதனை அப்படிங்கிறது தான் 8, 12ங்க. அது ஏதோ ஒரு வகையில் அது கொடுக்கும். ஸோ அந்த வகையில் மட்டும் அதை நீங்கள் உங்கள் ஜனனஜாதத்தை பார்த்துட்டு இதை பயன்படுத்துங்க. சரி, இப்போ இந்த 5 புள்ளி தாண்டி புனர்பூசம், அதாவது திருவாதிரை 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3 பாதங்கள், இந்த 4 பாதங்கள் இருக்கும்போது இந்த சனியினுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 1, 5, 9க்குள்ளே வந்துடுதுங்க. ஆனால் நம்ம மேம்போக்காக கட்டத்தை பார்க்குறோம். கடகராசி நமக்கு 2ஆம் வீடு 2ல் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம புள்ளி லக்ன புள்ளி நகரும் பொழுது அது என்ன ஆகுது, 2ஆம் பாவத்தில் இருக்க வேண்டியது 1ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடுது. கடைசியாக நம்ம லக்ன புள்ளியாக வரும்போது ஏரியா எல்லைகளை வகுக்கணும். அப்போ 1, 5, 9ன்ற கான்செப்டு சொந்த தொழிலுக்கு உதவுமா? உதவாது. பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கு உதவுமா? உதவாது. மூளை உழைப்புக்கு தான் உதவும். கமிஷன் தொழிலுக்கு தான் உதவும். கன்சல்டிங் பிஸ்னஸ்க்கு தான் உதவும். கலைத்துறைகளுக்கு தான் உதவும். இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த வகையில் இந்த சனி நமக்கு இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அவர் இந்த அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு போகும்போது தான் உண்மையிலேயே 10ஆம் பாவத்துக்குள்ளே போகிறாருன்னு எடுத்துக்கணும். அது வரைக்கும் 9ஆம் பாவத்துக்குள்ளே இருக்காருன்னு தான் எடுத்துக்கணும். இந்த 1, 5, 9ங்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, உறவுகளுக்கு நல்லா இருக்குது, திருமணம் ஆகாததுக்கு திருமணம் ஆகிறதோ, குழந்தை பிறப்புக்கு குழந்தை பிறக்கிறதுக்கோ, மற்றும் சொந்த பந்தங்கள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதோ, சந்தோஷமாக இருக்கிறதோ, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு லக்னத்துக்குள்ளேயே நம்ம புள்ளி என்னன்னு பார்த்து இந்த சனியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு திசையோலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ சூட்சுமத்திலேயோ சனியினுடைய பங்களிப்பு இருந்தால் இந்த முறையில் பார்த்தால் உங்களுக்கு கரெக்டாக பலன் கொடுக்கும். சரி, இந்த சனிங்கிறவர் நமக்கு 2, 6, 10க்கு ஆதிக்கம் பெற்றிருந்தார் நம்ம ஜன ஜாதகப்படி அப்படின்னா இந்த பயிற்சியில் அந்த 2, 6, 10 ஸ்ட்ராங்காக செய்வார். 2ஆம் இடம் என்பது கையிருப்பு பணம், 6ஆம் இடம் என்பது சர்வீஸ் பண்ணுறது, 10ஆம் இடம் என்பது தொழில். புறம் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அகம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி உறவுலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வேலை செய்யும்போது நமக்கு நோய் தாக்குதல் உண்டாகும், வழக்குகள் உண்டாகும், பகை உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ தொழில் செய்கிறதுக்கு கடன் வேணும்னா அப்போ அது கடன் கிடைச்சிடும். அந்த தொழில் பாவம் நமக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தால் கடனை வாங்கினா நம்ம கடனை கட்டிடலாம். நமக்கு தொழில் பாவம் 2ஆம் பாவம் பணபாவம் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு இல்லாமல் 8, 12 தொடர்பு இருந்தால் கடன் வாங்கினாலும் நம்ம கஷ்டப்படணும்னு விதி கொடுப்பனை இருந்தால் அப்போ நம்ம வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஸோ இதெல்லாம் பெயர்ச்சியை மட்டும் வச்சு நம்ம முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. நம்ம ஜனனஜாதத்தில் நடக்கிற திசாபுத்தி என்ன, அந்த திசாபுத்திக்கு உண்டான கோள்கள் கோச்சாரத்தில் என்ன வலிமை பெற்றிருக்கிறது, அந்த வலிமைப்படி நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கிறது என்று பார்ப்பதே நமது பாஸ்கரா அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.